Taste the Daily. அதிமுக யாருக்கும் எப்போதும் துரோகம் நினைத்ததில்லை. திமுக தான் நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. துரோக அதிமுகங்கிறான். துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது நாங்கள்ல, அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்காங்க. 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நாள்தோறும் குற்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. மதுரையில் தூர்வாரப்படாததால் பந்தல்குடி கால்வாயை திரைச்சீலை வைத்து மறைத்து வைக்கும் அளவுக்கு அவல ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதான் அவர்களுக்கே பிடிக்கல. பாருங்க, முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவெளியில் வெளியே செல்லுகின்ற அந்த கால்வாய் தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே பொறுக்காம தான் திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவில்லை? அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் தேர்வு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாரனுடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு ஐஎஸ் இன்பதுரை, பிஏபிஎல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால், எம்ஏ எம்எல் எம்பிஏ பிஹெச்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளருடன் சந்திப்பு. பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து பெற்றனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுபட்ட மகளிருக்கு மாதம் 1000 வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நாளை முதல் பணிகளை தொடங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம்.
1 மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் முழு அளவிலான வழக்கு விசாரணைகள் வழக்கம் போல் நடைபெறும். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 காமுகன்கள் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். வடசென்னையில் வளர்ச்சி திட்டங்கள் என பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணடித்து வரும் அப்பா ஸ்டாலின் அரசு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கும் என பெற்றோர் கோபம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவிக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த 55 வயதான உதவி பேராசிரியர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் அரசு பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக துருப்பிடித்த இரும்பு கரத்தை நீட்டாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் இடங்கனசாலை பகுதியில் மது போதையில் வீட்டில் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை அடித்து கீழே தள்ளிவிட்டு கொன்ற வடமாநில இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் மீதான பயம் இல்லாமல் போனதே இதுபோன்ற கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே தடை செய்யப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவற்றை காரில் கடத்திய 2 சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த உதவுவதாக பெண்ணிடம் ஏடிஎம் கார்டை பெற்று 25,000 ரூபாய் திருடிய நபரால் அதிர்ச்சி. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, வழிப்பறி, மோசடி பேர் வழிகள் சர்வ சுதந்திரமாக வலம் வருவதாக மக்கள் விமர்சனம். தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு பள்ளிகளுக்கு அனுமதி அளித்தும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி ஆசிரியர்களை அவமதித்து ஸ்டாலின் அரசின் நாடகம் அம்பலம். 5,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் ஆசிரியர்களை நியமிக்காமல் பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் எப்படி உயரும் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் கேள்வி. தருமபுரி மாவட்டம் அரூர் மலை கிராமங்களில் கள்ளத்துப்பாக்கி அதிகரிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் குட்கா, கஞ்சா, கொலை, கள்ளச்சாராயம் சம்பவங்களை தொடர்ந்து கள்ளத்துப்பாக்கி சம்பவமும் தலை தூக்கியுள்ள அவலம். மதுரையில் விவசாயிகளுக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்களை வழங்கவும் மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் 1500 நாட்களுக்கு மேலாகியும் ஒரு செங்கல் கூட வைக்காமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தீவுத்திடலில் மீன்பிடி தடைக்காலத்தில் மீன் உணவு திருவிழா நடத்தும் ஸ்டாலின் அரசு மீன்பிடி தடைக்காலத்தில் வாழ்வாதாரத்தை சந்தித்து வரும் நிலையில் நிவாரணம் வழங்கி உதவாமல் மீன் உணவு திருவிழா நடத்துவது தங்களை புறக்கணிப்பதாக உள்ளதாக மீனவர்கள் வேதனை. திருவள்ளூரில் டெண்டர் எடுப்பதில் திமுகவிற்குள் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதால் 6 மாதமாக கிராம மேம்பாட்டு பணிகள் முடக்கம். திமுகவினரே நெருக்கடி தருவதால் டெண்டர் விட முடியவில்லை எனவும் குழாய் உடைப்பு சீரமைப்பு, தெருவிளக்கு போன்ற மக்கள் பணிகளை செய்ய முடியவில்லை எனவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளே குமுறல். கடலூர் மாவட்டம் திருநகரில் சட்டவிரோதமாக 5 டன் ரேஷன் அரிசி கடத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் நியாய விலை கடையில் கூட நியாயமாக பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 2025-26 கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறாததால் ஆசிரியர்கள் கவலை. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் பின்னடைவு மற்றும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. மாநில அரசின் மெத்தன போக்கும் மாநில கல்விக் கொள்கையை செயல்படுத்த தவறியதும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக பல்கலைக்கழக மூத்த நிர்வாகிகள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டதில் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகும் அவலம். விடியா ஆட்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் குழாய்களை பராமரிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 600 கோடி ரூபாய் மதிப்பில் திமுக நிர்வாகியின் உறவினர் அமைக்கவுள்ள சோலார் மின் நிலையத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் மிரட்டும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஸ்டாலினின் மாடல் அரசு டாஸ்மாக் ஆண்டு அறிக்கையை வெளியிடாதது ஏன்? கொள்முதல் முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் மே மாதத்தில் 293 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய பிரியாணி புகழ் அமைச்சர் வெளிநாட்டில் உல்லாசமாக இருப்பது ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஜூன் 9ஆம் தேதிக்குள் அறிவிப்பு செய்த கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளர்கள் உடனடியாக அமல்படுத்தவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட விசைத்தறி உரிமையாளர்கள் முடிவு. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறப்பு. ஸ்டாலின் அரசு பள்ளிக் கல்வித்துறையில் போதிய ஆசிரியர்களை நியமிக்குமா? பள்ளி பேருந்துகள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு விபத்தில்லா பள்ளி பயணம் அமையுமா என பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 7319 கன அடியாக அதிகரிப்பு. சாகுபடிக்கு ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்படும் என தகவல். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 25 ரூபாய் குறைந்து 1881 ரூபாய்க்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடை அமலானது. அண்டை மாநிலங்களில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. மதுரையின் முதல் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட ஸ்டாலின். தந்தை கருணாநிதி முத்துவுக்கு இழைத்த துரோகங்களை மறைக்க ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 12 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய 728 கோடி ரூபாய் நிதி தெற்கு ரயில்வே மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம். உரிமையை மீட்பதாக வாய் கிழிய பேசும் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்த்து கடுமையான கண்டனம் தெரிவிப்பாரா அல்லது மௌனம் காப்பாரா என மக்கள் கேள்வி. மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றி. கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் கொக்கேரியில் உள்ள சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. கடலூர் மாவட்டம் பூண்டியாங்குப்பம் முத்தாலம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். வேத மந்திரம் முழங்க கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு பிட்டாபுரத்தியம்மன் ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்ற வைபவம். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம்.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக அழகி போட்டி. தாய்லாந்தைச் சேர்ந்த ஓபல் சுச்சாட்டா உலக அழகியாக தேர்வு. உலக பெற்றோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குழந்தைகள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. பெற்றோர்களின் தியாகம், அன்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போற்றுவோம்.